ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். வசனம் வாசியுங்கள். அரசருக்கு கடலில் ஈராமின் கப்பல்களோடு வணிக கப்பல்களும் இருந்தன. ஆக இப்பொழுது இந்த அரண்மனையில் பயன்படுத்தப்பட்ட அல்லது அவனுடைய அரியணையை பற்றிய செய்திகள் இருந்தது. இவையெல்லாம் அவருடைய சிறப்புகள், செல்வ சிறப்புகள். இது போக எருசலேமில் இருக்கிற சிறப்பு தவிர்த்து, நாட்டில் இருக்கிற சிறப்பு தவிர்த்து கடல் வளமும் இவனுக்கு இருந்தது என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். கடலில் பயணம் செய்வதற்கு மட்டுமல்ல, வியாபாரம் செய்வதற்கு சாலமோன் அரசருக்கு ஈராமின் கப்பல்களோடு, ஈராம் கப்பல்களை வழங்கியிருக்கிறான். அந்த கப்பல்களோடு வணிக கப்பல்களும் இருந்தன. உதாரணமாக குறிப்பு தர்சு என்பது எபிரேய பாடம் என்று 22 அடிக்குறிப்பு இருக்கிறது. அதாவது வணிக கப்பல்கள் எங்கு சென்றிருக்கின்றன என்றால், இவனுடைய கப்பல் தளம் எல்லாத்தில் இருக்கிறது. எல்லாத்தி என்பது செங்கடலுடைய கிழக்கு முனை என்று கூட சொல்லலாம். செங்கடலுக்கு 2 முனைகள் இருக்கிறது, 2 இறக்கைகள் இருக்கிறது. ஒரு இறக்கை சூயஸ் வளைகுடா என்று சொல்லுவோம். அது மேற்கு பகுதியில், வடமேற்கு பகுதியில் இருக்கிறது. வடகிழக்கு பகுதியில் அக்காபா வளைகுடா என்று ஒன்று இருக்கிறது. அந்த அக்காபா வளைகுடாவினுடைய தலைப்பகுதியில் 2 பெரிய நகரங்கள் இருக்கிறது. ஒன்று அக்காபா, இன்றைக்கு யோதா நாட்டில் இருக்கிறது. இன்னொன்று எல்லாத் என்பது இன்றைக்கு இஸ்ராயல் நாட்டில் இருக்கிறது. இந்த எல்லாத்தும் அக்காபாவும் இந்த 2 பெருநகரங்களும் துறைமுகங்கள். அந்த காலத்தில் இருந்து, பழங்காலத்தில் இருந்து துறைமுகங்களாக அது இருந்தது. இப்போ இந்த துறைமுகங்களிலிருந்து தான், இந்த செங்கடல் துறைமுகங்களிலிருந்து எங்கு செல்வதற்கு கப்பல்கள் இருக்கின்றதா? தர்சு என்பது எங்கே இருக்கிறது என்றால் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறது. என்றால் செங்கடலிலிருந்து மத்திய தரைக்கடல் வரை செல்லக்கூடிய கப்பல்கள் இவனுக்கு இருந்தது. அப்படி என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், செங்கடலிலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி கொண்டுதான் அட்லாண்டிக் கடலில் நுழைந்து ஸ்பெயினுக்கு வர வேண்டும். அந்த அளவுக்கு வலிமை மிகு மாலுமிகளை அவன் வைத்திருந்தான் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அப்ப திறமைமிக்க கப்பல்களும் மாலுமிகளும் இருந்திருக்கிறார்கள். என்றால் அந்த காலத்திலெல்லாம் இந்தியாவுக்கு கூட கடல் வழி பயணத்தை இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இந்தியாவுக்கு கடல் வழி பயணம் அட்லாண்டிக் கடலிலிருந்து, அதாவது ஸ்பெயின் நாடாக இருக்கலாம் அல்லது போர்ச்சுகீஸ் நாடாக இருக்கலாம், அங்கிருந்து கடல் வழி சாலை கண்டுபிடித்ததே எப்போ? 1498 வாஸ்கோடகாமா. அதன் பிறகுதான் கடல் வழி வியாபாரங்கள் எல்லாம் நடந்தது. அதுக்கு முன்னால் கடல் வழி வியாபாரங்கள் எல்லாம் இல்லை, இந்தியாவுக்கு இல்லை. கடல் வழி வியாபாரங்கள் என்றால் எப்படி என்றால், அது இந்த வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற கடல் வழி பாதை, அலெக்சாந்திரியா நகரிலிருந்து புறப்படுகிற சாலை யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரை வழியாக கீழே இறங்கி பாரசீக வளைகுடாவில் ஒன்று சேரும். அங்கிருந்து கப்பல் புறப்பட்டு
இந்தியாவில் இருக்கிற மேற்கு துறைமுகங்கள், அதாவது கொச்சியாக இருக்கலாம், அல்லது குஜராத்தாக இருக்கலாம், குஜராத்தில் போர்பந்தராக இருக்கலாம், இந்த பகுதிகளில் அல்லது மும்பாயாக இருக்கலாம், இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு துறைமுகங்களில் இறங்கி வியாபாரம் செய்திருக்கிறார்கள், கடல் வாணிபம் செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு குறுகிய கடல் வழி சாலை தான். அதிகபட்சம் போனால் பாரசீக வளைகுடாவிலிருந்து இன்றைக்கு தூபாய், குவைத் என்றெல்லாம் அழைக்கிறோம் அல்லவா, அந்த பகுதியிலிருந்து மேற்கே இருக்கிற கொச்சி அல்லது போர்பந்தர், கட்ச் வளைகுடா, இதெல்லாம் அதிக தூரங்கள் அல்ல. ஆனால் சாலமோன் அந்த காலத்தில் இருந்த செங்கடலில், அந்த எல்லாத்திலிருந்து, அக்காபாவிலிருந்து செங்கடல் வழியாக புறப்பட்டு அப்படியே அரபிக்கடல் வழியாக இந்திய பெருங்கடலுக்குள் நுழைந்து ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி அவன் அட்லாண்டிக் கடலில் நுழைந்து எங்கே அவன் கடல் வாணிபம் செய்திருக்கிறான்? தர்சீஸ் பகுதியில். அப்படின்னா அவனுடைய சிறப்பு. இந்த கடல் வியாபாரம் அல்லது வாணிபம் மத்திய தரைக்கடல் வழியாக நடந்திருக்கிறது. இன்னொரு கப்பல் தளம் எங்கே இருக்கிறது அவனுக்கு? யோப்பாவில் இருக்கிறது. அதே போல காசாவில் இருக்கிறது. இதெல்லாம் இஸ்ராயலுடைய மத்திய தரைக்கடல் கப்பற்தலங்கள். அங்கிருந்தும் தர்சுக்கு அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார். ஆக அந்த அளவுக்கு சிறப்பு மிகு கடல் வாணிபத்துறையில் சிறந்து விளங்கி இருக்கிறான் சாலமோன் என்பதைத்தான் இந்த பகுதிகள் சுட்டி காட்டுகிறது. கப்பல்களும் இருந்தன. வணிக கப்பல்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொன், வெள்ளியையும், தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன. ஆக இந்த கப்பல்கள் தர்சு நகரத்திற்கு செல்லுகிற கப்பல்கள், தர்சு பகுதிக்கு செல்லுகின்ற அந்த கப்பல்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை பொன், வெள்ளியையும், இதில் 3 ஆண்டுகள் என்பது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்றால், நீங்கள் பயணம் செல்லுகின்ற தூரமே ஓராண்டு ஆகும். அவர்கள் அங்கே எல்லாவற்றையும் தயார் செய்து மீண்டும் புறப்பட்டு வந்து சேர்வதற்கு 3 ஆண்டுகள் ஆகும். கண்டிப்பாக. இப்போ 2 ஆண்டு பயணம், நிச்சயமாக 2 ஆண்டு பயணம் ஆகும். இதில் நீங்கள் நம்முடைய பிரான்சிஸ் அவேரியார் பயணப்பட்ட அந்த சிந்தனையை அதை எடுத்துக்கொண்டார். மே மாதம் அவர் புறப்பட்டு அடுத்த மே மாதம் தான் வந்து சேர்றார். போர்ச்சுகல் நாட்டிலிருந்து, அட்லாண்டிக் கடலிலிருந்து புறப்பட்டு இந்திய பெருங்கடல், அந்த நன்னம்பிக்கை முனையிலே இந்திய பெருங்கடல் இருக்கிறது. அந்த இந்திய பெருங்கடலை தொட்டு அரபிக்கடலில் நுழைந்து அவர் கோவாவுக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள்? ஓராண்டு முழுவதும். 41 புறப்பட்டு 42 மே மாதம் தான் வந்து சேருகிறார். இதுதான் கடல் பயணம். இதே தூரம்தான் இந்த பகுதியும். அரபிக்கடலில் பாரசீக வளைகுடாவிலிருந்து அல்லது செங்கடலினுடைய அந்த பகுதியிலிருந்து தொடங்கி அரபிக்கடல் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு நீங்கள் அட்லாண்டிக் பகுதிக்கு வருகிறீர்கள் என்றால் அதே தூரம் தான், ஓராண்டு. கடல் பயணமே ஓராண்டு, மீண்டும் வருவதற்கு ஓராண்டு, திரும்பி வருவதற்கு, அங்கு பொருட்களை தயாரிப்பதற்கு, வாங்குவதற்கு ஓராண்டு. அதை ஏற்றி சரியான 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொன்னையும், வெள்ளியையும், தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர். 23 உலகின் மன்னர் அனைவருக்குள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிக சிறந்து விளங்கினார். இதே செய்தியை ஷேபா நாட்டு அரசியும் தெள்ளத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். சாலமோனின் ஞானம் மட்டுமல்ல, அவரிடத்தில் இருந்த விலை மதிப்பற்ற செல்வங்களையும் அவள் கண்டு பெருமிதம் கொண்டாள். உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே, ஆனால் அது வெகு வெகு குறைவு. ஆனால் பார்த்தபோதுதான் தெரிகிறது நீர் எந்த அளவுக்கு செல்வச் செழிப்பும் ஞானமும் கொண்டவர் என்பது என்று அவர் கூறுகின்ற கூற்று. அதே கூற்றுதான் இங்கே மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. செல்வத்திலும் ஞானத்திலும் மிகச்சிறந்து விளங்கினார் மற்ற அரசர்களை விட. 24 சாலமோனுக்கு ஆண்டவர் அருளியிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தார்கள். இது உயர்வு நவிச்சி அணி போல இருக்கலாம். சேபா நாட்டு அரசி வந்தாள்.
நிச்சயமாக அவளை பின்பற்றி அவளை ஒட்டி இன்னும் சில அரசர்கள் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் அளித்திருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு மக்களும் வந்தார்கள் என்பது அவனுடைய சிறப்புத்தன்மையை சுட்டி காட்டுதான். அதனால் எல்லா நாட்டு அரசர்களும் வந்தார்கள் என்பது இங்கே கருத்து அல்ல. அந்த அளவுக்கு அவனிடத்தில் ஞானமும் இருந்தது, அவனுடைய செயலாற்றலும் இருந்தது, அவனுடைய செல்வச் செழிப்பும் இருந்தது. எல்லா உலக மாந்தர்கள் எல்லாம், உலக மன்னர்கள் எல்லாம் வியந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் அவன் பெயரில் விவிலியத்தில் பல புத்தகங்கள் இருக்கிறது. சாலமோனின் ஞானம் இருக்கிறது, சாலமோனுடைய அந்த பாடல் இருக்கிறது, சாங் ஆஃப் சாங்ஸ் இருக்கிறது, திருப்பாடல்களில் கூட சாலமோனுடைய பாடல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, செப்துவாஜின்றில், அதாவது 70 சாலமோனுடைய திருப்பாடல் என்று ஒன்று இருக்கிறது. ஒடே ஆஃப் சாலமோன், சாலமோனுடைய பாடல் என்று ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி சங்க திருவுரையாளர் என்று நாம் அழைக்கிறோம் அல்லவா, சபை உரையாளர். அந்த சபை உரையாளரில் உரையாளர் புத்தகமே சாலமோனால் எழுதப்பட்டது என்கிற கருத்து கூட இருக்கிறது. எனவே விவிலியமே பல தொகுதிகளுக்கு சாலமோனை சொந்தம் பாராட்டுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது சாலமோன் மிகச்சிறந்த மன்னன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம். அவன் ஞானமிக்க மன்னன், அதில் மாற்று கருத்து இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஞானம் பல நேரங்களிலே தற்பெருமையாக மாறுகிறதுக்கு வாய்ப்பை மனிதன் கொடுக்கிறான். சாலமோனும் அதற்கு விதிவிலக்கல்ல. எப்போ ஞானம் ஒரு மனிதனத்தில் இருக்கிற போது அந்த ஞானம் அவனை சரியான பாதையில் வழிநடத்துகிறது என்றால் அவன் நல்ல அரசன், நல்ல தலைவன். ஆனால் அந்த ஞானத்தை ஒரு அரசன் தவறான வழிக்கும் பயன்படுத்தலாம், தன்னுடைய தற்பெருமைக்கும் அதை பயன்படுத்தலாம், தன்னுடைய வெற்று புகழ்ச்சிக்கும் அதை பயன்படுத்தலாம். அப்படி வெற்று புகழ்ச்சிக்கும் தற்பெருமைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய ஞானத்தையும் செல்வத்தையும் பயன்படுத்தினான் என்றால், ஒருவேளை அவனுடைய காலத்தில் அவன் சீரோடு சிறப்போடு இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் அந்த தற்பெருமையும் வெற்று புகழ்ச்சியும் அவனுடைய அரசாட்சி அழிவு பாதைக்குத்தான் இட்டு செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே சாலமோனுக்கு பிறகு அவனுடைய தற்பெருமையும் அவனுடைய வெற்று புகழ்ச்சியும் அவனுடைய அரசாட்சியை சரியான பாதைக்கு கொண்டு வந்ததா இல்லையா என்பதை இந்த வரலாற்று புத்தகத்தினுடைய பின்பகுதி தான் நமக்கு சுட்டி காட்டும். இப்பொழுது நாம் அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகத்தில் தான் இருக்கிறோம், 2வது புத்தகம் இருக்கிறது. ஆக இப்படி முதல் 2 அரசர்கள் புத்தகத்தினுடைய பெரும்பகுதிகள் இருக்கிறது. அப்போ அதில் என்ன நிகழப்போகிறது என்பதை நாம் இனித்தான் பார்க்க வேண்டும். அந்த நிலையில் பார்க்கிற போது இங்கே வெற்று புகழ்ச்சியும் அதே போல தற்பெருமைகளும் சாலமோனுக்கு இருந்தது என்பதற்கான அடையாளங்கள் இந்த பகுதியிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருட்கள், பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமண பொருட்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்கு கொண்டு வந்தார்கள். இது அன்பளிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சரியான வார்த்தை தான். என்றால் இந்த அரசர்கள் எல்லாருமே தங்களுடைய பெண் பிள்ளைகளை சாலமோனுக்கு மனைவியாக கொடுத்திருக்கிறார்கள். அதனால் பரிசு பொருட்களாக அது வருகின்றது. ஆனால் அடிப்படையில் இது கப்பம்தான். இருந்தாலும் இவர்கள் உறவு என்கிற நிலையில் சாலமோனோடு உறவு நிலை கொண்டு இருப்பதனால மாமனார்களுடைய மனப்பரிசு என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக மாமனார்கள் அளித்த பரிசு பொருட்கள் அல்லது மனப்பொருட்கள் என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். என்னென்ன படைக்கலன்கள், நறுமண பொருட்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள், வெள்ளி, பொன்னாலான பொருட்கள் என்று அவர்கள் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த அளவுக்கு பேரும் புகழோடும் சாலமோன் வாழ்ந்திருக்கிறான் என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. தொடர்ந்து 26. சாலமோன் 1400 தேர்களும்
12000 குதிரை வீரர்களும் கொண்ட படை ஒன்றை திரட்டினான். ஆக அவன் படை ஒன்றை திரட்டினான் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த படைகளெல்லாம் போர் செய்ததா அல்லது ஓய்வு எடுத்ததா என்பது இங்கே கேள்வி. நம்முடைய வரலாற்று புத்தகங்களில் சாலமோனுடைய வரலாற்று நிகழ்வுகளில் நாம் அவன் போரிட்டதாக பார்க்கவே இல்லை. போரிட வேண்டிய தேவையும் அவனுக்கு ஏற்படவில்லை, சூழலும் இல்லை. இருந்தாலும் ஒரு அரசன் என்பதற்காக, வலிமைமிகு அரசன் என்பதற்கு அடையாளமே அவன் எத்தனை படை வீரர்களை வைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மைதான். எத்தனை தேர்ப்படை இருக்கிறது என்பதுதான் அடிப்படை. அந்த அந்த நிலையில்தான் 1400 தேர்கள் அவனிடத்தில் இருந்திருக்கிறது. தேர் என்றால் சாரியட், தேர்ப்படை, குதிரை பூட்டிய தேர்ப்படை. அந்த தேர்ப்படை என்பது மலைகளில் போக முடியாது. அது பள்ளத்தாக்குகளில் சமவெளி பகுதிகளில் மட்டும்தான் செல்ல முடியும். மலைகளில் தேர்கள் ஏற முடியாது. குதிரை ஏற முடியும், ஆனால் குதிரை வண்டி ஏற முடியாது. இதுதான் இந்த இஸ்ராயேல் மக்கள் ஆரம்ப காலத்தில் கனானியர்களையும் எகிப்தியர்களையும் வென்ற விதம். இவர்கள் மலைகள் மீது வாழ ஆரம்பித்தார்கள். மலைகளிலே தேர்கள் செல்லாதனால கனானியர்களால் இஸ்ராயேல் மக்களை வீழ்த்த முடியவில்லை. இந்த ஹபிருக்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த இஸ்ராயேலர்கள் ஆரம்பத்தில் ஹபிருக்கள் என்ற பெயரில் தான் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். மோசே குழி என்பது ஹபிருக்கள். ஹபிரு என்றால் போரிடுகிறவர்கள் என்று பொருள், புரட்சியாளர்கள் என்று பொருள், ஏழைகள் என்று பொருள். ஹபிரு என்கிற சொல்லுக்கு இது மத்திய ஆசியாவில் பயன்படுத்தப்பட்ட சொல் வழக்கு. இந்த மத்திய ஆசியாவில் வாழ்ந்த மக்களில் ஒரு பகுதியினர் போராட்டக்காரர்கள், போரிடுவதில் வல்லவர்கள். இவர்களை எகிப்தியர்கள் தேர்ந்தெடுத்து தங்களுடைய எகிப்து நாட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அப்படி எகிப்து நாட்டுக்கு அழைத்து சென்ற போது அங்கு அவர்கள் அடிமைகளாக ஆகிறார்கள். அந்த அடிமைகள் தான் மோசே குழுவினால மீட்டெடுக்கப்படுகிறார்கள். எனவே அபீருகள் என்றால் புரட்சியாளர்கள், படைக்கு பயன்படுத்துகிற வீரர்கள். அது மட்டுமல்ல, தேவர் வெரி ரூட், கடின மனம் கொண்டவர்கள், யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை மிக்கவர்கள். அவர்களுடைய உடல் அல்லது அவர்களுடைய உருவமே காட்டுமிராண்டிகள் போல காட்சியளிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஹபீருக்களைத்தான் மோசே மீட்டெடுத்து இஸ்ராயேல் நாட்டுக்குள், வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கொண்டு வருகிறார். அப்படி வந்தவர்கள் சமவெளியில் தங்கவில்லை, இவர்கள் மலைகளில் தான் குடியேறினார்கள். சமவெளியில் தங்குவதற்கு கனானியர்களுக்கு வலிமை மிகு படைகள் இருந்தது, தேர்ப்படைகள் இருந்தது. எகிப்து நாடு இந்த தேர்களை எல்லாம் கனானியர்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு வசதி மலைகளில் தான் என்று மலைகளில் வாழ்ந்தார்கள் ஆரம்ப கட்டத்தில். அதன் பிறகுதான் இவர்கள் கீழே இறங்குகிறார்கள். ஒரு கட்டத்திலே தங்களுடைய வலிமையை, தங்களுடைய ஆற்றலை பலப்படுத்தி கொண்டு அவர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள். இதைத்தான் நாம் நீதித்தலைவர்களுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம். நீதித்தலைவர்களுடைய புத்தகம் ஏறக்குறைய 250 ஆண்டுகள் இந்த போராட்டம் நடந்ததாக சொல்லும். இஸ்ராயேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைந்து ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களால் நாட்டை உடைமையாக்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்கள் யோசுவா புத்தகத்தை பார்த்தீர்கள் என்றால், யோசுவா ஒரு 6 மாதத்துக்குள்ள எல்லாவற்றையும் பிடித்து கானான் நாடு முழுவதும் தன்னுடைய கைக்குள் கொண்டு நாட்டையே பிரித்து கொடுத்துருவார். 6ஆம் அதிகாரத்தில் தான் உண்மையான போர் ஆரம்பிக்கிறது. யோசுவா புத்தகம். எரிக்கோ நகர் வீழ்த்தப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரத்துக்குள்ளாக, இந்த 7 அதிகாரம் அல்லது 6 அதிகாரத்துக்குள்ளாக போரே முடிந்து விட்டது. நாடே இவர்கள் கைவசம் வந்து விடுகிறது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாடு பிரிக்கப்படுகிறது 12 கோத்திரங்களுக்கு. இதை வரலாற்று பூர்வமாக சொல்லுகின்ற போது, யோசுவா காலத்தில் மிக வேகமாக நாட்டை கைப்பற்றுகின்ற அந்த சூழலையும்,
இரண்டாவது புத்தகமாகிய நீதித்தலைவருடைய காலத்தில் படிப்படியாக நாட்டை கைவசப்படுத்துகின்ற சூழலும் விளங்கியது என்று வரலாற்று பேரறிஞர்கள் சொல்வார். இந்த 2 புத்தகத்துக்கும் வரலாற்றை பார்க்கிற, யூத வரலாற்றை, இஸ்ராயல் வரலாற்றை பார்க்கிற விதம் வேறு. 2 புத்தகங்களில் த இம்மீடியட் கான்கஸ்ட் தியரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். யோசுவா புத்தகம் த இம்மீடியட் கான்கஸ்ட் தியரி, உடனே நாட்டை கைவயப்படுத்திய அந்த தியரி. இரண்டாவது படிப்படியாக அவர்கள் நாட்டை கைப்பற்றுகிறார்கள். அணி அணியாக அவர்கள் சென்று நாட்டை கைப்பற்றுகிறார்கள். 200 ஆண்டுகள் அது ஆகிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த தேர் என்பது சமவெளியில் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். இதை மலைகளிலே பயன்படுத்த முடியாது. சாலமோனுக்கு ஏறக்குறைய 1400 தேர்கள் இருந்தது. 12000 குதிரை வீரர்கள் கொண்ட படை ஒன்றை அவன் வைத்திருந்தான். 12,000 குதிரை வீரர்களும் அதனை தேர்ப்படை நகர்களிலும் எருசலேமில் தம்முடனும் நிறுத்தி வைத்தார். இந்த தேர்ப்படை நகர்கள் என்று ஒரு சில நகரங்கள் பள்ளத்தாக்கில் இருந்திருக்கிறது. இனிய இதயங்களை, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வெள்ளி எந்த அளவுக்கு இருந்தது என்றால் கற்கள் ஏறக்குறைய நீங்கள் பாலஸ்தீன நாட்டை எடுத்துக்கொண்டாலே வெறும் கற்களைத்தான் பார்க்கலாம். கல்லும் மலைகளும் தான், கற்களும் மலைகளும் மட்டும்தான். கார்மேல் மலையினுடைய அடிவாரத்திலிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி காசா பகுதி வரை இருக்கிற ஒரு பெரும் சமவெளி பகுதி தான் ஷாரோன் சமவெளி பகுதி அல்லது ஷெஃபலா என்று அழைப்பாங்க.